I just want you to turn to Matthew 7. நம்ம மத்தையில படிச்சீங்கன்னா 5, 6, 7 படிக்கும் போது 3 அதிகாரத்துல என்ன இருக்குதுங்க? நம்ம தமிழ்ல சொல்றோம் மல பிரசங்கம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல The beautiful Sermon on the Mount. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவோம். The Beatitudes. Beatitudes. Amen. Hallelujah. So நம்முடைய everything, நம்ம Christian life is being written, is being spoken by Jesus in the 3 chapters. இந்த 3 அதிகாரத்துல what he expects இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. Right? He expects, this is the way I want you to pray. அவர் சொல்வார், this is the way I want you to fast. இந்த விதத்துல தான் நீ உபவாசம் பண்ணணும், இந்த விதத்துல தான் நீ கொடுக்கணும். That is his ways. அவர் சொல்றார், this is what I need. இதுதான் நான் விரும்புகிற காரியம். Hallelujah. Then he speaks about how he teaches how to pray. He teaches how not to pray. முதல்ல எப்படி ஜெபிக்க கூடாது, அப்புறம் எப்படி ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். Then அடுத்து வருவாரு. He talks about anxieties and worries. அவர் சொல்லி என்ன கொடுப்பாரு? கவலைப்படாதுன்னு சொல்ல, கவலைப்படுன்னு சொல்ல மாட்டார். பட் உலகம் என்ன சொல்லுங்க? ஐயோ எப்படிப்பா, நீங்க ஒரு பிரச்சனை நடுவில் நீங்க சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எப்படிப்பா, கவலையே கிடையாது. பிகாஸ் நமக்கு என்ன சொல்லுவோம்? Yes, God has taught me not to worry about anything. அதனால I'm not going to worry about this situation. என்னைக்கு நீங்க கவலைப்படுறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அற்புதத்தை பார்க்க. The more you worry, the more the demonic force or the devil occupies its place. ஒரு மனுஷன் எப்படி சொன்னார்? Worry is from the pit of hell. எங்க வருதுங்க கவலை? பாதாளத்தின் சொந்தமான கவலை. Faith is from God. So every time you worry, ஒவ்வொரு முறை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படும் போது you enter into an alignment with the devil. கஷ்டமா இருக்குதுல்ல கேட்கறதுக்கு, but that is the truth. That is the truth. இயேசு எல்லாம் அவர் என்ன பண்றாரு? He teaches, he wants his disciples or the people, listeners, to understand our present, but our solely put. He's teaching his people, listeners. He always teaches to the listeners. ஏன்னா இயேசுகிட்ட ஒரு கூட்டம் வருது. he was teaching, preaching எல்லாம் வரும்போது ஒரு கூட்டம் வரும்போது அப்படியே ஒரு மேடான பகுதிக்கு போய் அவர் அந்த இடத்துல உட்கார்றாரு. ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் உட்கார்றாரு. அப்போ திரளான ஜனங்கள் வராங்க. அவர்கள் வரும்போது then he opens his mouth and teaches these truths. 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது he tells, judge not. Hallelujah. இதெல்லாம் படிக்கும் போது வாட்ச், இதெல்லாம் கர்த்தர் விரும்புறார். we are very good judges. தெரியுமா? சுலபமா தெரியுமா புரணி பேசி உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜட்ஜ் பண்ணி கொண்டு உட்கார்ந்து. God hates. அடுத்தவர் சொல்வார் how to ask. எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்கணும், என்ன கத்து கொடுக்கிறாருங்க? எப்படி கேட்கணும், எதுக்கு கேட்கணும், உங்க ஜெபத்துல எப்படி கேட்கறது, எப்படி பர்சிஸ்டண்டா இருக்கும். நாம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு கேட்டுட்டு அப்புறம் விட்டுறதில்ல. He says, if you keep persistently ask things from God, you are sure to receive what you persistently ask. நீ தொடர்ச்சியா கேட்டு கொண்டிருப்பாயானால் it means God knows that you are serious about what you are asking. So அந்த seriousness இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? The Bible teaches, Jesus himself said, it will be given unto you, ask it shall be given unto you. உனக்கு கொடுக்கப்படும்.
when Jesus preached ரொம்ப சீரியஸா preach பண்ணாரு. Right? So இன்னைக்கும் if Jesus comes, he will preach the same things. He will not change. அதுதான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது கீழே வரும்போது இந்த கேட்கறது எப்படின்னு எதை கேட்கணும் சொன்ன பிறகு அவரு 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்தை நாம படிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை இயேசு அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? What to choose, what to choose, what way to choose அப்படின்னு சொல்றாங்க. 2 வாசல் இருக்குதுன்னு சொல்றாரு. There are 2 ways. 2 வழி இருக்குது. 2 ways or 2 doors. So அந்த இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, இயேசு எப்படி சொல்றாரு? கேவிய பைபிள் அது 13ஆம் வசனத்துல பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப இயேசு சொன்னா நடந்ததானே அது. Jesus has spoken these words. That is the system in this world. அவரு சொல்ற 2 வழி இருக்குதுப்பா. ஒண்ணு இடுக்கமான, தமிழ்ல இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்குது. இன்னொரு வாசல் எப்படி இருக்குதுங்க? விசாலமான வாசல் ஒண்ணு இருக்குது. There is a broad gate, and another one is that narrow gate. Hallelujah. இப்ப 2 வாசல் இருக்குது, 2 கேட் இருக்குது. There are 2 gates. And Jesus says which gate to choose. நம்ம எந்த வாசலை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு அவரே சொல்லிட்டாரு. And he gives an explanation. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு? இந்த இடுக்கமான வாசல்ல போகிறவர்கள், நுழைகிறவர்கள் ஒரு சிலர். பட் விசாலமான வாசலுக்கு என்ன பண்றாங்க? There are more running to that way or to that door or to that gate. யாருக்கு சொல்றாரு? Those who came listening to him. அவங்க தான் சொல்றாரு. 2 கதவு இருக்குதுப்பா, 2 டோர் இருக்குதுப்பா. ஒண்ணு இப்படி விசாலமா இருக்குது, இன்னொன்னு இடுக்கமா இருக்கிறது. அப்ப அந்த 2 டோர் 2 கேட் எதுன்னு என்னைக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? Do you know what is the 2 gates? The one gate is Christ Jesus. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இன்னொரு கேட் எதுங்க? This world. இன்னைக்கு உலகத்துல the church, இன்னைக்கு முக்கியமா சபை தான். சபை which gate இன்னைக்கு சபை தெரிந்து கொண்டு போகிறது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்குனா ஒரு சபையில சபை எதை தெரிந்து கொள்ளுகிறதோ, the believers or the church members will follow that gate. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டியை பிரீச் பண்ணி டீச் பண்ணும்போது எதை அந்த சபை தெரிஞ்சுக்க, எந்த வழியை தெரிஞ்சுக்கோ? They will choose the ways of prosperity. எந்த திருச்சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிரசங்கம் பண்ணும் போது மனம் திரும்புதலை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதோ அந்த திருச்சபை, அந்த கூட்டம் எப்படி இருப்பாங்க? They will be longing for the holiness. பரிசுத்த வாழ்க்கைக்கு, நீதி உள்ள வாழ்க்கைக்கு, உண்மை உள்ள வாழ்க்கைக்கு, பொய்யுரையாத வாழ்க்கைக்கு அவர்கள் தேடுவார்கள். அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுவர்கள் எத்தனை பேருங்க? நிறைய பேரா? ஒரு சிலர் தான். நாட் எவ்ரிபடி. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு போறேன். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு குருட்டுதனமா வாழ்ந்துரு? எவ்ரிபடி திங்க் ஐ அம் கோயிங் டு ஹெவன்.
The Bible says it's impossible all to go to heaven. நீ பூமியில எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ that defines where you go. Just because you have a Christian name, உனக்கு ஒரு கிறிஸ்துவ பேர் இருக்குது, ஒரு கிறிஸ்துவ சபைக்கு போற, you may be a leader in the church, you may be someone in the church, உன்னை பார்த்து சபையில பெருமையா பேசலாம், that doesn't define you that you will go to heaven. Jesus கேட்டகரிகளை சொல்ற என்னன்னு, எல்லாரும் போக முடியாதுப்பா, எல்லாரும் அந்த வழியை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. You may be in the church, but you may be என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரலாம், ஆராதனை நடத்தலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். You can just at the table and ஒரு எழுப்புதல் வரக்கூடிய செய்தியை கொடுக்கலாம், ஒரு எமோஷனலான செய்தியை கொடுக்கலாம். That doesn't define you that you will go to heaven. கிளியர் கட்டா இயேசு சொல்றாரு, narrow gate, narrow way, இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல். ஏன்னா அந்த இடுக்கமான வாசல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, எல்லாரும் ஒரு பக்கத்துல போயிட்டு இருந்தோம்னா ஒரு சிலர் மாத்திரம்தான் பரிசுத்தத்துக்காக தங்க வாழ்க்கையை என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு உத்தரவாதம் கொடுத்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. They will hate the things of this world. யோவான் அழகா ஒன்னியோன்னு சொல்ற, உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன காரியங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, these are the things that is found in the world. இது மூணு தவிர உலகத்துல ஒண்ணு இல்ல. விசுவாசி இயேசுவை சோதிக்கும் போது இந்த மூணு காரியத்தை தான் கொண்டு வந்து சோதிக்கிறோம். மாம்சத்தின் இச்சை, நீரினே உனக்கு ரொம்ப 40 நாள் பாஸ்டிங் ஜீசஸ், இப்ப அந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டோம். கண்களின் இச்சை, உலகத்தின் ஆசாபாசங்கள், ஜீவனத்தின் பெருமை, திரும்ப the whole Bible teaches பிசாசு எதை கொண்டு, பைபிள் சொல்லுது பிசாசு எப்படி இருக்கிறவன், he is a deceiver, வஞ்சிக்கிறவன். அவன் என்ன பண்ணுவான், when you pray seriously for ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ கொஞ்சம் பணம் அப்படி செல்வம் வந்துச்சுன்னா we get glory to God, but do you know who really gave you? இயேசுக்கா கொண்ட மலை உச்சி கொண்டு போய் அவன் காட்டுறான், உலகத்தையே காட்டியவன் சொல்றான், நீர் என் பாதத்தை என்ன பணிந்து கொண்டா நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த அத்தனையே எனக்கு கொடுக்கப்பட்டு நான் உனக்கு கொடுக்கிறேன். அவன் சொல்லலாம், பூமியும் அதன் நிறையும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. Yes, it belongs to God. Now for some reason God has allowed to put the devil. அதை சேலஞ்ச் பண்ணி எடுக்கிறது தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை. It means you choose God's way rather than the ways of this world. நீங்க சபையில இருக்கிறோம், நாம எல்லாம் நமக்கு தெரியும். பட் இங்க இருக்கிற உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன், எத்தனை பேரு பொய் பேசாம இருக்கிறோம்? ஆசியாசர் நாம ஜென்யூனா சொல்லலாம். இது நான் சொல்லணும்னா என்னோட வேற விஷயம் இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோங்க, பழக்க தோஷத்துல போய் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஜீசஸ் வெரி கேட்டகரி செல் பொய் யாருக்கா, பொய் யாருக்கு சொன்னாங்க, it belongs to devil. அவன் பொய்யனும் பிதாவா இருக்கிறாங்க. Amen. அப்போ பிசாசு யாரா இருக்கிறான், when you speak lies, with whom you are aligning, யாரோட நாம கை கோர்த்து நடக்கிறோம், அது நமக்கு தெரியல. ஏன் சொல்லுங்க, அவன் நம்ம கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறான். He doesn't want to you and me to see the truth. ரெண்டு வழிதான். நீங்க அந்த 13ஆம் வசனத்துல நீங்க படிச்சுங்க, அடுத்த ஆண்டு ஒவ்வொரு காரியத்தை பேசுவார். 2 விதமான மரம், 2 விதமான கனி, 2 விதமான பில்டர்ஸ். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அதோட முடிவாக எழுதப்பட்டிருக்கும்.
2 காரியத்தை சொல்லுவார். அதோடைய முடிவாக எழுதப்பட்டு இருக்கும். 2 மரங்களை சொல்லும் போது நல்ல கனி கொடாத இருக்கிற மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இங்க அவர் சொல்றாரு, இந்த 2 நீ கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி வீடு விசாலமா இருக்கிறதா, அநேகர் அதை தெரிந்து கொள்வார்கள். they will lose their salvation. அந்த வழி என்ன பண்ணும், அடிமை கொண்டு வரும் என்று இங்கே சொல்றாரு. How much serious we are, how much we are serious we are. நான் நீங்க என்ன தெரியுமா, எனக்குள்ள ஒரு பாரம், the church has defiled. இன்னைக்கு சபையை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க, அது டிஃபைல்மெண்ட் இருக்கு, அதை அசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. That's the reason the church, God, வேதம் சொல்லுகிற சபையை அவர் ரத்தத்தினால வாங்கி இருக்கிறார், கரையை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும், he has bought the church. அன்னைக்கு அவருடைய சபைக்குள்ள எதிர்த்து, do you believe, do you see the spirit of God moving in the church? Hallelujah. Hallelujah. God has never changed. God has never changed. யாக்கோபு எழுதுவாரு, உலக சிநேகம் தேவனுக்கு பகை than enemy to God. இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. But we keep overlooking that. எதுக்குன்னா, there is a broad way, நமக்கு முன்பாக விசாலமான ஒரு பாதை இருக்குது. Our focus is on that. அந்த விசாலமான பாதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விசாலமான வழியை பார்த்துக்க. ஏன்னா அங்க நெருக்கங்கள் கிடையாது, அங்க கன்விக்ஷன் கிடையாது, அங்க மனம் திரும்புதல்ங்கிற சத்தம் கிடையாது, நீ பாவம் செய்யக்கூடாதுங்கிற சத்தம் கிடையாது, பரிசுத்தமாய் வாழணுங்கிற சத்தம் கிடையாது. It's all about God. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார். Hallelujah. Everywhere you go, there is a preaching of blessing. யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு ரகசிய பாவத்துல வாழ்றேன்னு வச்சுக்கோங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறேன். Somebody comes and tells me, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ what will be my mindset? நான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்ன ஆகும் மனசு, பாவம் செய்யறது தேவனுக்கு நம்ம ஊழியக்காரர் வந்து சொன்னாரு, அப்ப என்ன ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாவத்தை ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை. No problem with me to continue to live in sin. It keeps on growing. இப்ப வர ஊழியக்காரர் பார்த்து சொல்றான்னு வச்சுக்கேன், மனம் திரும்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு வர போகிறது, you will lose heaven. இது சொன்னா conviction வரும், கோபம் வரும். We don't want to listen. After that, we don't want to listen to that preacher. அதான் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, இந்த 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் படிக்கும் போது அவர் என்ன சொல்றாங்க, லிஸ்டே போட்டு கொடுக்கிறார் பவுல். கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் நான் சொல்லிட்டு, எப்படியெல்லாம் இந்த கடைசி காலத்துல இருக்க போறாங்கன்னு அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க அந்த விட்னஸ் பண்ணிருந்தீங்கன்னா, you have literally seen, உங்க கண்களுக்கு முன்னாடி இது நடக்கிறதை இப்ப நீங்க பார்த்துருக்கிறோம். என்ன இருக்குதுங்க, படிக்காத கடைசி, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நோ, அண்டர்ஸ்டாண்ட், லிசன், கவனிச்சு பாரு. இப்படி வரக்கூடிய ஒரு சம்பவம் இட்ஸ் ஆல்ரெடி நிகழ போகிறது. அவருடைய காலத்துல இருந்துச்சு. அப்போ எழுதுற கடைசி நாட்கள் எப்படி வரும், என்ன எப்படி இருக்குமா, எப்படி எனில் மனுஷர்கள் சக்கிரியராய், மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க, இருப்பாங்க. Lovers of self. இன்னைக்கு என்ன இருக்குதுங்க, இன்னைக்கு today it's literally happening.
பைபிள் சொல்லுது everybody is called to serve the Lord. அப்படிதானே? ஆண்டவர் உங்களை என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அவருடைய வேலை செய்ய, அவருடைய சேவை செய்ய. இன்னைக்கு where has the minister placed himself? கவனிச்சிருக்கீங்களா? So I don't want to go in detail. தற்பிரியரா இருப்பாங்க, அடுத்து பணப்பிரியரா இருப்பாங்க. என்னைக்கும் இல்லாத காரியம் உலகத்துல இல்லைங்க, உலகத்துல இருக்கிற அப்படிதான் இருப்பான். பணப்பிரியரா தான் இருப்பான். உலகத்துல யாரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் தான் இருப்பான். Jesus was not talking about the world, he was talking about the believers in the church. எப்படி இருப்பாங்க? பணப்பிரியரா இருப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, பல யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வீம்புக்காரரா இருப்பாங்க. அடுத்து அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. தூஷிக்கிறவர்களாக இருப்பாங்க. தாய் தகப்பன்மாரை கீழ்ப்படியாதவர்களாக. Do you know that? உங்களுக்கு தெரியுமா? எல்லா வீடியோ பார்க்கலாம். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர். We take it for granted. You teach your children about obedience. இப்படிதான் இருக்கணும்னு கத்து கொடுக்குறீங்களா? இல்லை, இதுல என் பிள்ளைங்க பைபிள் சொல்றது பிறமை கையாளாதவன் தன் பிள்ளை பகைக்கிறான். If you don't சொல்லும், அவன் உங்க பிள்ளை எந்திரிக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, you keep teaching them the word of God. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற சபையில children are more disobedient to their parents. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? உங்க அப்பா அம்மா பாத்துட்டீங்க? இன்னைக்கு பிள்ளைங்க பெருப்படுத்தா பயப்படுவாங்க. கோல் எடுத்தா ஆடும். கோல் எடுத்தா என்ன ஆளுங்க? பொறுத்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கோலப்பட்டவர், நீ என்ன ஆடுகிறது, நான் என்ன பண்றது? இதுதான் this is the lifestyle children are living. நமக்கு என்ன பண்றது? We have come to a place, இவங்களை திருத்தவே முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். விட்டுட்டோம். கொஞ்சம் வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, சரியா லூஸா இருக்கு. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? லூஸ், உனக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாய் திறந்து பேசவே பயப்படும். எனக்கெல்லாம் அப்படிதான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா கிட்ட வாய் திறந்து அவங்க அடிக்கும் போது, திட்டும் போது, இதை செய்யாதுன்னு வாய் திறந்து பேச முடியாது. பேசுனா பேக் ஆன்சர் கொடுக்க முடியாது. That was the system, the old system. அந்த காலத்துல அவங்க ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு போய் 2 போடுங்க. இன்னைக்கு அடிச்சா என் பிள்ளைங்க எவ்வளவு தைரியம் தான் இந்த டீச்சர் அடிச்சிருக்கு, நம்ம போய் சண்டை போடுறோம். நல்லா தெரிஞ்சுக்க, கொடிய காலம் எதுனாக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க பார்க்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்படியாம இருந்தா இட் மீன்ஸ் கொடிய காலத்துல தான் நம்ம இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு அவங்க பண்றதே பண்றாங்கன்னா they are disobedient to you. நீங்க ஜெபம் பண்ணி நீங்க பரலோகத்துக்கு போகலாம். இந்த இறுக்கமான வாசல்ல 2 பேர் போக முடியாது, தெரியுமா? 2 பேரு போக முடியாது. இண்டிவிஜுவலா தான் போகணும். கணவன் தனியா தான் போகணும், மனைவி தனியா தான் போகணும், பிள்ளைங்க தனித்தனியா தான் வரணும். நான் குடும்பத்தோட எங்க அப்பா அம்மாவோட தொத்திக்கிட்டு வரேன், அதெல்லாம் ஒண்ணு நடக்க போல. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை நீங்க கத்து கொடுக்கல, this is the way of God, this is the way of the living நாம சொல்லி கொடுக்கலன்னா வரப்போற காலத்துல they are not going to grow in the ways of God. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். கொடிய காலம் விட்டு அதே நேரம் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்க எல்லா இடத்துல I knew, எனக்கு ஒரு சிலர் தெரியும், சில ஊழியக்காரங்க பிள்ளைங்க தெரியும், they are into drugs.
அவனுக்கு கவலையே கிடையாது. அவர் பாரார் ஊழியத்துக்கு வராரு, என்ன நடக்குதுன்னு தெரியாது. டெரிக் பிரின்ஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் ஒரு காலத்துல ரன்னிங் சர்ச் இங்கிலாந்து நடத்தும் போது ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா, என் 2 பிள்ளைகளும் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். I surrendered my 2 children to God. அவர் கூப்பிட்டாராம், கர்த்தர் பிள்ளைக்கு 2 பிள்ளை கொடுத்தாரு. உன் கையில கொடுத்தாருன்னா இட்ஸ் யோர் டியூட்டி. அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுல அவங்களை நடத்துகிறதுல நீ கவனமா இருக்கு. அந்த அம்மா she was arguing with Derek Prince. சொன்னாங்களா, ஏன் நான் அதெல்லாம் நடக்காது. I surrendered to God. I surrendered to God. கொஞ்சம் வருஷம் போது இந்த அந்த வாலிப வயதுக்குள்ள வராங்க. வாலிப வயதுக்குள்ள வரும்போது திடீரென்று பார்த்தா அந்த அம்மா வருது, ஐயா, என் மகனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. என்ன தெரியுமா? he was into drugs. he was drugs மாஃபியாவோட சேர்ந்து ட்ரக்ஸ் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தான். அவனை பிடிச்சு உள்ள போட்டாங்க. அவன் அப்புறம் பார்த்தா மகளுடைய இன்னும் மறுபடியும் வரான், ஐயா, என் மகள் என்ன வாழ்க்கை சீரழிச்சு போச்சு. என்ன ஆச்சு? She has went into prostitution. She has more men members in her life. சொல்லுவாரு, it's easy to surrender to God. You cannot surrender to God your children. If God has said இப்படிதான் வளர்க்கணும்னு சொன்னா, it's your duty to see that your children grow in the right direction. இன்னைக்கு நம்ம ஒரு பழக்கத்தை உண்டு பண்ண, சின்ன பிள்ளைங்களுக்கு வளரும் போது மொபைல் வளரும். You don't understand what you're sowing in your children's life. நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், பீஸ் ஆஃப் டைம் வேணும். அதனால இந்த பிள்ளை எதனா பார்த்துட்டு போகணும். ஒரு முறை இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் கூட, ரொம்ப தூரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போன ஞாபகம் வச்சுதா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வளர்ற பிள்ளை. அவன் என்ன பண்றாங்க, அவன் கையில 24 மணி நேரமும் மொபைல் இருக்கு. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பரா வளர்க்கப்பட்டதுனால அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கையில மொபைல கொடுத்துறாங்க. அவன் கண்டதை பார்க்கறான். அவங்க அப்பா அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறான். அவன் யாருக்கும் கவலைப்படுறது இல்லை. சில நேரத்துல அசுத்தமா இருப்பான். தன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு எல்லாரும் நிர்வாணமா போவான். நாங்க போகும்போது வெறும் சட்டியோட சுத்திக்கணும். அவங்க அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் முடிச்சு போச்சு. கண்ட்ரோல் பண்ற வயசு தாண்டி வந்துட்டான். If God has given you children, make sure கர்த்தருக்கு முதல்ல நீங்க பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகளை வளருங்க. அந்த இடுக்கமான வாசல்ல ஒருத்தர் தான் போக முடியும். ஒரு இண்டிவிஜுவலா போகணும். அந்த இண்டிவிஜுவல் வாசல் அந்த வழியில போய் என்ன பண்ணணுங்க? You are accountable to stand. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கும்போது accountability is being asked from you. உங்களை என்ன தனியா தான் கேட்பாரு. குடும்பத்தோட வாங்கப்பா, நோவாவும் குடும்பத்தையும் பேரை கூட ஆண்டவர் போய் சொன்னாரு. அதை போல எல்லாம் நடக்க போறது இல்லை. It's not going to happen that way. It's a difficult way. It's a difficult gate. Choose that narrow gate. Don't choose the broad gate. அந்த அழிவை கொண்டு வரும் அந்த பாதை. இந்த இடுக்கமான வாசல் என்ன கொண்டு வராங்க? எது இடுக்கமான வாசல்? வைடு டோர். அதுதான் என்ன பண்ணலாம்? அழிவை டெஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரும். இடுக்கமான வாசல் என்ன கொண்டு வரும்? லைஃப் இட்டர்னல். லைஃப் இட்டர்னல். நீங்களும் இயேசு கூட விளையாட முடியாது. We have made it a habit. இதெல்லாம் ஊழியக்காரர்கள் சொல்லப்படுற விசுவாசிகளை கேட்கறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்தில் எடுத்திருக்கிறபடி காது எடுத்து செவித்திறன் உள்ளவர்களாக மாறியாச்சு.
we don't want sounding out. இதப்பா படிச்சு முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அடுத்து பாருங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் நீங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. எத்தனை பேரை நீங்க விரல் விட்டு என்ன முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களாயும் இருக்கிறாங்க. They will be one. ஒரு அங்க சபைக்குள்ள ஒரு வேஷம் இருப்பாங்க, வெளியே போனா இன்னொரு வேஷத்துல இருப்பாங்க. The reality அங்கதான் தெரியும். சுகபோக பிரியராயும் அடுத்து தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதனுடைய வல்லமையை மறுதடிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி choice. You cannot travel in the same boat. எந்த வழியை நாம தெரிஞ்சுக்கிறோம்? எந்த வாசலை நாம தெரிஞ்சுக்கிறோம்? ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்லிட்டார். இந்த வாசல் அழிவுக்கு போகும் விசாலமான வாசல் வழி அழிவு. It will take you, it will destroy your life. It will destroy your life. நாம நிறைய பேர் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா most of the people are waiting at the gate. ஏன்னா அங்க எல்லாமே அட்ராக்டிவா இருக்குது. நாம காலியா இருக்கிற ஒரு கடைக்கு போவோமா? ஒரு ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோங்க, காலியா இருக்கிறதுக்கு போவோமா? ஜனம் நிறைய கூட்டம் இருக்கிற அந்த மாதிரி போவோமா? எதுக்கு சொல்லுங்க? கூட்டம் போதே அங்க எல்லாம் நல்ல ஐட்டமா இருக்கும். அங்க காலியா இருக்கிற கூட்டத்துக்குள்ள மாலுக்கு போக மாட்டோம். என்ன ஜனமே போக மாட்டாங்க. ஐட்டம் சரி, உள்ள போகவே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம், அங்க சரியில்லை போகுது. அங்க பாருப்பா திரளான கூட்டம் போகுது, கியூல நிக்கிறாங்கப்பா, அங்க பெஸ்ட் ஐட்டம் கிடைக்குது போல இருக்குது, அதனால அங்க போறோம். அப்ப நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. We choose destruction very easily. அழிவின் பாதையை என்ன பண்றோம்? நாம சொல்ல we love that. We love that. 4 பேர் என்னை குறிச்சு பெருமையா பேசுறேன், எனக்கு ஒரு பெருமை, சந்தோஷம். உன்னை போல யாரும் இல்லை. உடனே என்ன ஆகும்? சாமி is not of that character. நான் சொல்ற எக்ஸாம்பிள். Hallelujah. இவங்கெல்லாம் they have grown under the grace. கர்த்தர் அந்த கொடுத்து அவங்க சூப்பர்வைசன் பண்ணி அவங்க வளர்த்து நீங்கள் சொல்லுங்க. I am proud of them. They don't indulge in anything that hates God. என்ன பாடு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் they hold on to the word of God. இன்னைக்கு we are challenged. ரெண்டு வாசல் ஆண்டவர் சொல்லிட்டார். This is the truth. நீ இடுக்கமான வாசலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஆண்டோட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேர் தான். லிமிட்டட் ஆஃபர் அந்த இடத்துல. விசாலமா பாது, everybody loves it and everybody longs to run that. அந்த கேட்டுக்கு தான் ஓடுவாங்க. என்னத்தை எதுக்கு ஓடுற, எதுக்கு ஏன் ஓடுறோம்னு கூட தெரியாம ஓடுவாங்க. ஓடுன பிறகு இந்த பைபிள் சொல்றது, ஜீசஸ் said it is a door, it's a gate of destruction. நீ உள்ள போன பிறகு destruction, அழிவுதான். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு நல்லா பாருங்க, முன்னாடி இருக்குது எல்லாமே. Something happens,
என்ன நடக்குதுங்க? There's a conflict between this. ஆபிரகாம் இருக்கிறார், லோத் இருக்கிறார். சோ இத்தனை காலம் லோத் என்ன பண்றாருங்க? ஆபிரகாமுடைய நிழலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார். Abraham was so afraid of the Lord, fearful in the Lord's guidance. He did everything அவருக்கு பிரியமானதை செஞ்சார். அப்போ ஒரு கட்டம் வருதுங்க. அந்த கட்டம் வரும்போது என்ன ஆகுது? ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆபிரகாம் பார்க்கிறார், ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கு லோத்துடைய வேலைக்காரருக்கு பிரச்சனை 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 பார்த்தாரப்பா, நம்ம சகோதரன் நாம் என்ன பண்ணலாம்? Let us separate ourselves. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிரிஞ்சிடலாம். லோத் என்ன பண்றாங்க? அவர் சொல்றாரு, whatever way you choose, I choose the opposite. லோத் என்ன பண்றாங்க? அடி பேசி கொண்டு இருக்கும்போது கண்ணை எடுத்து பார்க்கறான். தூரத்துல யோர்தான் நதி போறத பார்க்கறான். பசுமையான இடத்தை பார்க்கறான். நல்ல செழிப்பை பார்க்கறான். உடனே அவன் சொல்றான், ரைட் ஆபிரகாம், நீ சொல்றது ரொம்ப ரைட்டா இருக்கு. So let us do one thing and let me do this thing. நீ என்ன பண்ணு? I'm going to choose this way. I'm going to choose this way. ஆபிரகாம் சொல்றான், அப்படியா? நீ எதை மிச்ச மீதி வச்சிரு, அந்த வழியை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பைபிள் tells so beautifully. கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆகுதுங்க? லோத்து தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? அவன் போறான். அவன் போய் டென்ட் எங்க போடுறாங்க? யோர்தான் பக்கத்துல தண்ணி ஓடுது. எவ்ரிதிங் இஸ் greenery. I will reap a harvest. அந்த எண்ணத்தோட தான் போறான். எண்ணத்தோட போறான். ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆச்சுங்க? He was not interested in Sodom. குறிச்சு அவனுக்கு கவலை கிடையாது. He was not interested of Sodom. அங்கது கொஞ்சம் தூரத்துல சோதம் பட்டணம் இருந்துச்சு. அது மேல அவனுக்கு இல்லை. அவன் சொன்னா, ஆபிரகாம் பிரிச்சு வந்த எனக்கு ஒரு நல்ல செழிப்பான இடம் கிடைச்சிருக்கிறது. I become very rich. ஆபிரகாமோட பெரிய செல்வத்தை நான் மாற முடியும். அங்க இருக்கிறான். காலம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது, then all of a sudden, without his realization, பார்த்தீங்கன்னா he became a member of Sodom and Gomorrah. எங்க இருக்கிறாங்க? சோதம் கொமேரால வீடு வாங்கிட்டான், நிலம் வாங்கிட்டான், வீடு அங்க கட்டிட்டான், வீட்டுக்குள்ள அங்க வாசம் பண்றான். தன் குடும்பம் அங்க வந்துருச்சு. வேலைக்காரிகள் அங்கதான் இருக்கிறாங்க. அவருடைய சொத்தெல்லாம் எங்க இருக்குது? சோதம்குள்ள இருக்குது. அதனால அவன் நிறைய செல்வந்தனா இருந்தனால அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுங்க. எப்போது கேட்ல இருக்கிறவனா இருக்கும். Because of this choice, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? God sees Sodom Gomorrah பாவம் பெருகினதுனால வச்சு I'm going to destroy. ஆபிரகாம் லோத்துடைய பிளான் எதுனா சக்சஸ் ஆச்சா? ஹல்லேலூயா. அவன் பட்டணத்தை விட்டு ஓடும்போது துரத்துறார் தேவன். அவனோட வேலைக்காரங்க போயிட்டாங்க, அவனுடைய சாஸ்தி சொத்து எல்லாம் blink of the eyes எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல. கடைசியில சூட்கேஸ் கூட இல்ல. He lost his wife. ஒரு தவறான ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு லோத்து காரணமாயிட்டான். One choice. விஸ்தாரமான பாதை அதுதான் கொண்டு போகும். அழிவு, destruction. ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? He turns. எங்க பார்த்தாலும் வனாந்தரம், வெறும் மணலை பார்க்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க. ஒரு தண்ணி கிடையாது, ஒரு மரம் செடி கொடி கிடையாது. He looks to the other side. And Abraham chooses city and he just steps. அப்படி எடுத்து வைக்கிறான் step. உடனே he hears from God. என்ன சொல்றார் ஆண்டவர் ஆபிரகாம்? இனி நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். When there was nothing, Abraham என்ன பண்ணல? He couldn't see what was stored for him blessing. பட் அவன் தெரிந்து கொண்டது வனாந்தரம், மணல், சூடு, அனல், இதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணலாம்? He didn't despise that was in front of him. And God said, Abraham, I've seen your faithfulness. அதனால என்ன பண்றேன்? நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். Everything, எந்த இடத்துல கால் பதிதோ அது உனக்கு சொந்தமாக மாறும். நீங்க நம்ம ஊழியக்காரர் சொல்லுவோம், கால் மிதிக்கும் தேசத்தமா இடம்லாம் உனக்கு சொந்தமாக கொடுக்கும். உடனே நம்ம போய் விசுவாசம், ஆண்டவரே காலை வைக்கிறேன், எனக்கு சொந்தமாகட்டும்.
How will God give you? If you are not obedient to God, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம மனசு போகிற போக்குல வாழ்ந்துட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஊழியக்காரர் சொன்னாங்கன்னு சொல்லி பண்ணி காலை வச்சு ஆண்டவர் கொடுப்பாரா? Learn that obedience. Choose the ways of God. கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற வழி அது இடுக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். But there is a great resource of blessing. There is heaven for you. உங்களுக்கு பரலோகம் நிச்சயமா இருக்குது. Amen. You are guaranteed heaven. You are guaranteed joys of heaven. You meet Jesus. அந்த இடுக்கமான வாசல் வழியா போனதான் you will be able to meet Jesus. அவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? இதோ ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். After preparing, I will come and take you. When you enter into the narrow gate, Jesus says, come, let us go. எங்கங்க? Where Jesus has prepared. You cannot play with God. நீங்க ரொம்ப ஆட்டம் போடும். The church is playing games with God. It's not going to happen. நீங்க இந்த முழு பைபிளை நீங்க பக்கத்துக்கு பக்கம் படிச்சீங்கன்னா சில நேரத்துல God அந்த சீரியா செஞ்சுட்டு அதனால நான் துணிகரம் வந்துச்சு. ஆண்டவர் காணாதவரா இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் இல்லை போல இருக்குது. But everywhere you see, after a space of time, the கீழ்ப்படியாம இதெல்லாம் இருக்கும்போது judgment comes all of a sudden. Judgment doesn't come immediately. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு நாட்களையும் வருஷங்களையும் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் சொல்லும்போது என்ன பண்றாரு? நான் கொடுக்கிறவனுக்கு தேசத்தின் ஜனங்களுடைய பாவம் இன்னும் நிரம்பல. அது எவ்வளவு வருஷம் ஆகும்? It will take 400 years. அது நிரம்புற வரைக்கும் அவன் God is a righteous God. அது சொல்ற அந்த பாவங்கள் நிரம்புற வரைக்கும் I cannot bring judgment upon those nations. உங்க பாவம் நிரம்பின பிறகு நான் நியாயத்திற்கு கொண்டு வருவேன். அது பிறகு உங்களை கொண்டு வருவேன். அங்க நீங்க போகும்போது சந்ததிக்கு என்ன பண்ண நான் கொடுக்கிற தேசம் எல்லாம் அவர்களுடையதான். நேரம் முடிஞ்சு போச்சு. The question lays before you. எந்த வாசலையா எந்த கேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்? It will be difficult. I feel so it's not easy. Once you enter into that, அந்த இடுக்கமான வாசலை தெரிஞ்சுக்கணும். அதை உள்ள பிரவேசிச்சீங்கன்னா there is a glory of Him. இயேசுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்து சொல்றோம், தமக்கு முன்பாக இருந்த மகிமையை saw before see the glory. என்ன பண்ணா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். Now is sitting in the throne next to God. வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அத அங்க உட்கார்ந்துட்டு Jesus had to go through suffering. Jesus had chosen that narrow path. அவரே narrow path தெரிஞ்சுக்கிட்டு அந்த narrow path cross பார்த்து காயப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாகி then when he chose the ways of God, பிறகு ஆண்டவர் சொல்றார், well done, come and sit at my right hand.